ராமேஸ்வரத்தில் காதலை ஏற்க மறுத்த 12ஆம் வகுப்பு மாணவி கொடூரமாக கொலை செய்யப்பட்ட சம்பவம் அதிர்ச்சியையும் பதற்றத்தையும் ஏற்படுத்தியிருக்கிறது. மாணவி பள்ளி செல்லும் வழியில் முனியராஜ் என்ற இளைஞர் தான் மறைத்து வைத்திருந்த கத்தியால் குத்தி வெறிச்செயலில் ஈடுபட்டிருக்கிறார். ராமேஸ்வரத்தில் 12ஆம் வகுப்பு மாணவி குத்திக் கொல்லப்பட்ட இந்த சம்பவத்தை கண்டித்து உறவினர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். துறைமுகம் காவல் நிலையத்தை முற்றுகையிட்டு உயிரிழந்த மாணவியினுடைய உறவினர்கள் போராட்டம் செய்து வருகின்றனர். கைதான முனியராஜை தங்களிடம் ஒப்படைக்க வேண்டும் என வலியுறுத்தி மாணவியினுடைய உறவினர்கள் வாக்குவாதத்திலும் போராட்டத்திலும் ஈடுபட்டு வருகின்றனர். ராமேஸ்வரம் அரசு பெண்கள் மேல்நிலைப் பள்ளியில் பயில்கின்ற 12ஆம் வகுப்பு மாணவி ஷாலினி தன்னை காதலுக்குமாறு வற்புறுத்திய இளைஞருடைய கொலை வெறி தாக்குதலுக்கு ஆளாகி கொலை செய்யப்பட்ட சம்பவம் அந்த பகுதியில் பெரும் அதிர்ச்சியை பதற்றத்தை ஏற்படுத்தியிருக்கிறது. சேராங்கோட்டை பகுதியைச் சேர்ந்தவர் ஷாலினி. 17 வயதான அவர் ராமேஸ்வரம் அரசு பெண்கள் மேல்நிலைப் பள்ளியில் 12ஆம் வகுப்பு படித்து வந்தார். இன்று காலை வழக்கம் போல பள்ளிக்கு சென்று கொண்டிருந்த போது அதே பகுதியைச் சேர்ந்த முனியராஜ் என்பவர் அவரை வழிமறித்து காதலிக்குமாறு வற்புறுத்தியிருக்கிறார். மாணவி ஷாலினி அந்த இளைஞருடைய காதலை ஏற்க மறுத்து நிராகரித்திருக்கிறார். இதனால் ஆத்திரமடைந்த முனியராஜ் தான் மறைத்து வைத்திருந்த மீனவர்கள் வலையை பழுது பார்க்க பயன்படுத்துகின்ற கத்தியால் ஷாலினுடைய கழுத்து பகுதியில் சரமாரியாக குத்தியிருக்கிறார். ரத்த வெள்ளத்தில் சொரிந்த மாணவி ஷாலினி சம்பவ இடத்திலேயே பரிதாபமாக உயிரிழந்தார். மாணவி கொல்லப்பட்ட தகவல் அறிந்த துறைமுக காவல் நிலைய போலீசார் உடனடியாக சம்பவ இடத்திற்கு விரைந்து வந்தனர். மாணவியினுடைய உடலை கைப்பற்றிய போலீசார் உடற்கூறு ஆய்வுக்காக ராமேஸ்வரம் அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். மாணவியை கத்தியால் குத்திய முனியராஜை கைது செய்த போலீசார் தீவிர விசாரணை மேற்கொண்டனர். கடந்த ஒரு வாரமாக தொடர்ந்து அந்த மாணவியை பின்தொடர்ந்து வந்து தன்னை காதலிக்குமாறு வற்புறுத்தியதாகவும், ஆனால் மாணவி ஷாலினி அதை ஏற்க மறுத்து தொடர்ந்து நிராகரித்து வந்ததால் ஆத்திரத்தில் தான் கொலை செய்து விட்டதாகவும் முனியராஜ் கூறியதாக கூறப்படுகிறது. கொலை செய்யப்பட்ட மாணவியினுடைய உறவினர்கள் மருத்துவமனை முன்பாக கூடி அழுது புலம்புகின்ற காட்சி பரிதாபத்தை ஏற்படுத்தியது. பள்ளி செல்லும் வழியில் நிகழ்ந்த இந்த கொடூர கொலை சம்பவம் ராமேஸ்வரம் பகுதியில் பெரும் சோகத்தையும் பள்ளி மாணவிகளுடைய பாதுகாப்பு குறித்த அச்சத்தையுமே ஏற்படுத்தியிருக்கிறது. இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் தான் துறைமுகம் காவல் நிலையத்தை முற்றுகையிட்டு உயிரிழந்த மாணவியினுடைய உறவினர்கள் போராட்டம் நடத்தி வருகின்றனர். கைது செய்யப்பட்ட முனியசாமியை தங்களிடம் ஒப்படைக்க வேண்டும் என வலியுறுத்தி மாணவியினுடைய உறவினர்கள் வாக்குவாதமும் செய்து வருகின்றனர்.